பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே சாகிறானே என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தோம் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையே நமக்கு இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவ குறித்து அறிந்து கொள்கிறோம், நற்காரியங்கள் நமக்கு தெரிகிறது, நற்சாட்சிகளாய் நாம் விளங்க வேண்டுமே தவிர தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் இயேசுக்கு விரோதிகளாக நாம் மாறிவிடுகிறோம். அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாதவர்களாய் மாறிவிடுகிறோம். வசனத்தின் பார்க்கும்படி நாம் அவரோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நாம் அவரை குறித்து அறிந்திருந்தோம், அவருடைய நாமத்தை விட்டு, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகி சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபடுகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஆகவே கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் மீது நம்முடைய அன்பை நாம் செலுத்துவோம். அவர் மீது நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய நாடுவோம் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட இருப்போம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் விரோதி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாடுவோம், அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.